அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய இனிமையான தருணமாக எந்தெந்த விஷயங்களில் அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. தனாதிபதி மற்றும் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு வருவது ஒரு விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் பெரிய அளவிற்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்க இயலாது என்றாலும் கூட அவர் 4இல் உச்சம் பெறுகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு என்பது பல்வேறு வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் திட்டமிட்ட பணிகள்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரம்பி கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உச்சம் பெறக்கூடிய செவ்வாய். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய். செவ்வாயின் பார்வையிலும் சுக்கிரன் சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சமபலம் பொருந்திய செவ்வாய் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே நவகிரகங்கள்ல சனிக்கு அடுத்தபடியாக செவ்வாயை கண்டு பலர் அஞ்சுவது உண்டு. செவ்வாய் நல்லவரா கெட்டவரா என்று குழப்பம் அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் பொதுவாக அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தவிர மற்ற இடங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார். அதிலும் குறிப்பாக 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. தற்போது அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் செவ்வாய் அமருவதால் பெரிய அளவிற்கு நிச்சயமாக சிரமம் இல்லை. தங்கமும் கிடைக்கக்கூடிய பொன்னான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உச்சகட்டத்தின் எல்லையிலே முன்கோபம் அதீதமாக இருப்பவர்களுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு உச்சகட்டத்தில் இருப்பவர்களுக்கும் செவ்வாய் மிக சிறப்பான ஆற்றலை கொடுக்க போகிறாருங்க. உச்சகட்டத்தில் இருந்தாலும் கூட தெளிவான அறிவை பயன்படுத்தி சிந்தனையில் மிக சிறப்பான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் அது மட்டுமல்லாது முன்கோபத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறாருங்க. குழப்பமான மனநிலைகள் அனைத்தையும் விலக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிலம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும். ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடுகிறவர்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மருத்துவ துறையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு காத்திருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் பாதுகாப்பு துறை, காவல்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பூமிக்காரகன், மங்களக்காரகன், உத்தியோகக்காரகன், சகோதரக்காரகனாக சொல்லப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குழப்பமாக பல்வேறு சூழ்நிலையில் பிரச்சனைகளை சந்தித்த குடும்ப சூழ்நிலையில் நிச்சயமாக ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சிறப்பு பார்வை 7, 10, 11 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. சப்தமஸ்தானம், தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். சுகஸ்தான பார்வையாக சப்தம
ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டபடி தொழிலிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்குங்க. சுய உளவி குழுக்கள் அமைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 10ஆம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே தொழில் துறையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் வெற்றிகரமாக அமைய போகிறது. புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஆர்டர்கள், அரசாங்க சலுகைகள் என அனைத்தும் நிறைந்து கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பக்க உறுதுணையாகவும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதால் அலைச்சல் சிரமம் குறையும். லாபத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு பல்வேறு விஷயங்கள்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்க போகிறது. சரியான முதலீடும் சரியான திட்டமிடுதலும் துணிச்சலாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் 8ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. அஷ்டம பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு என்பது பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளை வெற்றிகரமாகவும் லாபம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறதுங்க. லாபஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது. புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைத்ததை விட ரெட்டிப்பு லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்குங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு மண்டலத்தின் முதல் பகுதியில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சூரியனுடன் இணைந்திருப்பதால் அலைச்சல்கள் வெகுவளவில் குறையுங்க. அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் பிற்பகுதியில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு பிறகு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சுக்கிரமங்கல யோகத்தை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் பெண் தன்மை கொண்ட சுக்கிரனுடன் ஆண் தன்மை கொண்ட செவ்வாய் இணைவதால் பல்வேறு வகையில மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க. ஒற்றுமை நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது கவனம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்வரக்கூடிய தேர்தல் வெற்றியை பெறுவதற்காக அரசியல் சதுரங்கத்தில் புதிய யூகங்களையும் புதிய முயற்சியையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சில நேரங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட அபரிவிதமான லாபம் கலைத்துறை மற்றும் சினிமா துறையில் நிச்சயமாக உருவாகிறது. தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான பொன்னான தருணமாக கலைத்துறை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெற்ற செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை மிக சிறப்பான முறையில் லாபத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக துலாம் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு